ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 நடந்த குரூப் 2 கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம், தமிழ் கொஷின். ஸோ இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க, இருந்தாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம் அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஐஏஎஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஆரப்பாளையம், ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார்? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நாயக்கர்கள். செகண்ட் கொஷின், காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துகளின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? ஆன்சர் வரி வடிவம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும். ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதில் வீரமாமுனிவர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. ஓகேங்களா? ஸோ இவர் இல்லாமல் இப்போ ராஜாஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து 2 வருஷம் வந்து நமக்கு சிஎம்மாக இருப்பார். இது நமக்கு யூனிட் 9ல் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1937 39 வரைக்கும் இருந்திருப்பாங்க. 39க்கு அப்புறம் 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆனதுனால காங்கிரஸ் வந்து அமைச்சரவை விலகிடுவாங்க. திருப்பியும் 1952 வந்து என்னாகும் அப்படின்னா எலெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து வருவாங்க. 54 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கடுத்து 54லேருந்து 63 வரைக்கும் தான் காமராஜர் அவர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 1967லேருந்து 69 வரைக்கும் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. 69ல் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்வாங்க. ஓகேங்களா? 69ல் அவர் இறந்துருவார். அறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்தது 1909லேருந்து 1969 வரைக்கும் அவங்க வாழ்ந்த காலம். ஓகேங்களா? இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று தந்தை பெரியார். தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் 1879 பிறந்து 1973 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்திருப்பார். இதில் வந்து கீழே இருக்கிறதுல வேறு யாரை பார்க்கணும் அப்படின்னா சுரதாவோட முழு வடிவம் பார்த்தோன்னா சுப்புரத்தின தாசன்னு சொல்லுவோம். இவர் வந்து சுப்புரத்தினம் அந்த பேர் வந்து யார்கிட்ட இருந்து எடுத்திருப்பார் அப்படின்னா பாரதிதாசன்கிட்ட எடுத்திருப்பார். பாரதிதாசன் இயற்பெயர் தான் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம்னு சொல்லுவோம். அந்த சுப்புரத்தின தாசன்றதை மட்டும் சேர்த்துக்குவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவர் மீது கொண்ட பற்றுதல்னால அவரோட பேருக்கு பின்னாடி தாசனை வச்சு இவங்க வச்சுருப்பாங்க. அண்டு முடியரசனை பொறுத்த வரைக்கும் இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்றத நம்ம அழைப்போம். பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் இவர் 1891லேருந்து 1964 வரைக்கும் வாழ்ந்தவர். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா மனிதருள் மாணிக்கம் நேரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நேரு அவர்கள் பிறந்த ஆண்டு என்ன, இறந்த ஆண்டு என்ன? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக இருக்கக்கூடிய கமெண்ட்டுக்கு லைக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டிஸ்கஷன் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.